கடிங்க பண்ண மாட்டோம். சரி, இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் எக்ஸிபிட் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர் அப்படின்னா அப்போ இது என்னது அப்படின்னு சொன்னால் மீசோடாம் செல்லுகள் இருக்குல்ல, மெட்டாஜான் செல்கள் வீடியோவில் பார்த்தோம்ல, அது லாஸ்ட் மெட்டாஜான் செல்ஸ் ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா அது இது முன்னாடி இந்த மெட்டாஜான் செல்லுகள் ஆர் நாட் கேப்பபிள், அதுக்கு அதெல்லாம் முடியலை. கேப்பபிள்னா முடியும், நாட் கேப்பபிள் முடியலை. எது முடியலை? இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ்னால் தன்னிச்சையாக எக்ஸிஸ்டன்ஸ் காண்பிக்க முடியாது, தன்னிச்சையாக நின்று வேலை செய்ய முடியல. அதான் இண்டிபெண்ட் தன்னிச்சையாக எக்ஸிஸ்டன்ஸ் காண்பிக்கணும். அந்த செல்லுகள், அதாவது மெட்டாஜான் செல்லுகள் குட் நாட் கேப்பபிள், அதுக்கு கேப்பபிள் கிடையாது. எப்படி? இதில் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். இண்டிபெண்ட் தன்னிச்சையாக அது நின்று வேலை செய்யக்கூடிய கேப்பபிள் கிடையாது. ஆனால் என்ன செய்யும்னா எக்ஸிபிட்னா காண்பிக்கிறது. எதை? டிவிஷன் ஆஃப் லேபர்னால் அதை தன்னிச்சையாக நின்று அது அதனால் அதனோட பெர்ஃபார்மன்ஸை காமிக்க முடியாது. ஆனால் அது கூட சேர்ந்து தான் வேலை செய்யும். அந்த எக்ஸிபிட் காண்பிக்கிறது டிவிஷன் ஆஃப் லேபர் என்னது? தொழில் பிரிவை காண்பிக்கிறது. அப்போ தொழில் பிரிவு தொழிலாளர் நினைச்சார் இந்த இடத்துல அது வேலை செய்யக்கூடிய வகையை காண்பிக்கிறது, கூட இணைந்து. ரைட்டா? எக்ஸிபிட்டை காண்பிக்கிறது டிவிஷன் ஆஃப் லேபர். அப்போ தொழில் பிரிவை காட்டுகிறது, ஒரு தொழில் பிரிவை காட்டுகிறது. ரைட்டா? அது தன்னிச்சையாக எக்ஸிபிட் பண்ண முடியாது. அதனால் எப்படி எக்ஸிபிட் டிவிஷன் ஆஃப் லேபர். ரைட்டா? அப்போ தொழில் பிரிவை அது காண்பிக்கிறது. டிவிஷனா தொழில்னா லேபர். அப்போ பிரிவு, தொழிலில் உள்ள பிரிவை காண்பிக்கிறது, அங்கிருந்து வேலை செய்யும். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு எமங் த மெட்டாஜான் மத்தியில் அப்படின்னா எமங் த மெட்டாஜான்ஸ்ன்றது மெட்டாஜான் செல்லுகளுக்கு மத்தியில்னு அர்த்தம். செல்ஸ் மே பி ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட். அதில் உள்ள செல்லுகள், அந்த மெட்டாஜானில் உள்ள செல்லுகள் செயல்பாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. ரைட்டா? அது ஒவ்வொரு செல்லுகளும் ஒவ்வொரு செயல்பாடுகள் செய்யும், இணைந்து செய்யாது. அதான் சொல்கிறான். செல்லுகள் அந்த மெட்டாஜான் செல்லுகள் மேபி ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட், செயல்பாட்டில் ஐசோலேட்டட் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா தனித்தனியாக வேலை செய்யும். அல்லது சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ், அதுலேயே மெட்டாஜான் செல்லே ஒரே அளவில் உள்ள செல்லுகள் மேபி குரூப், அது ஒரு குழுவாக இருக்கும். ஒரே மாதிரியான மெட்டாஜான் பல இது இருக்கும், அது ஒரே மாதிரியான இது சிமிலர் கைண்ட்ஸ், ஒரே மாதிரியான செல்லுகள் மேபி குரூப், ஒரு குழுவாக இருக்கும். டுகெதர் ஒன்றிணைந்து ஒரு குழுவாக இருக்கும், ஒரு 50-100 இருக்கும். எதற்கு இருக்குன்னா டு ஃபார்ம் டிஷ்யூஸ். எதை உண்டாக்குவதற்கு? டிஷ்யூவை உண்டாக்குவதற்கு. இந்த மெட்டாஜான் செல்லுகள் ஒரே மாதிரியான செல்லுகள் ஒரு குழுவாக இருந்து அது டிஷ்யூவை உண்டாக்கும் அப்படின்னா, அல்லது ஆர்கனையும் உண்டாக்கும், அல்லது ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் அமைப்பை உண்டாக்கும். இப்போ கிட்னி மொத்தம் ஆர்கன் சிஸ்டம். அப்போ கிட்னியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிட்னி இருக்கு இல்லையா, அது ஆர்கன். இது ஒரு கிட்னி ஆர்கன், அது ஒரு ஆர்கன். அப்போ மொத்தம் 2 சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தசைகளுக்கும் பேர் டிஷ்யூ. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல்லுலார் லெவல்ங்கிறது ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்புன்னு அர்த்தம். என்ன மாதிரியான அமைப்பு? என் உடம்பே ஒரு அமைப்பு, என்னை எடுத்துக்கிட்டே ஒரு அமைப்பு. அதில் எனக்கு ஒவ்வொரு செல்லுகளும் ஒரு மாதிரியாக இருக்கும். காலில் செல்லு ஒரு மாதிரியாக இருக்கும், மண்டையில் உள்ளது, கிட்னியில் உள்ளது, இடுப்பில் உள்ளது, ஒவ்வொன்றும் ஒரு வடிவத்தில் இருக்கும். அதான் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். என்னோட உடம்பை வச்சுக்கிறேன், மொத்தம் ஒரு அமைப்பு. அப்போ என்னோட உடம்புல இருக்கக்கூடிய செல்லுலார் லெவல்ங்கிறது செல்லோட மட்டங்கள் சொல்லுவாங்க, செல்லோட அளவுகள், அந்த செயல்பாடுகள் ஒரு செல்லுக்கு மாறி இருக்கும். அதான் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். திஸ் பேசிக் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் சீன் இன் ஸ்பாஞ்சஸ். இந்த அடிப்படை அளவானது, இந்த அமைப்பின் அடிப்படை அளவானது இஸ் சீன் தென்படுகிறது. இதில் ஸ்பாஞ்சஸ்னால் பஞ்சுகள்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல கடல் பஞ்சுகள், இது ஒரு உயிரினம், கடலில் வாழக்கூடிய ஒரு உயிரினம், உயிரோடு இருக்கக்கூடியது ஸ்பாஞ்சஸ், கடல் பஞ்சுகள்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி அடிப்படை அமைப்புகள், செல் லெவலில் உள்ள அடிப்படை அமைப்புகள் அதில் தென்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. The cells in the sponges are arranged. அப்படின்னா இந்த ஸ்பாஞ்சஸில் உள்ள செல்லுகள் அமைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாக அமைந்திருக்கிறது அப்படின்னா as loose aggregates. லூஸ்னா இடம் விட்டு, கொஞ்சம் கேப்பு விட்டு, லூஸ் அக்ரிகேட்ஸ். அக்ரிகேட்ஸ்னால் குழுவாக. இந்த செல்லுகள் ஒரு குழுவாக இருக்கும். ஒரு குழு, இன்னொரு குழு, 2 குழுக்கு நடுவில் கேப். அதான் அக்ரிகேட்ஸ்னால் ஒன்றிணைந்து. ரைட்டா? இந்த செல்லுகள் ஒன்றிணைந்து ஒன்றா இருக்கும், ஒரு குழுவாக இருக்கும். அப்போ இன்னொரு குழு, அதே இந்த செல்லுகள் இன்னொரு குழுவாக இருக்கும்.
ரெண்டுக்கு நல்ல கேப் இருக்கும். அதை சொல்கிறான். அரேஞ்ச் அமைக்கப்பட்டுள்ளது. த செல்ஸ் இந்த ஸ்பாஞ்சஸ் அரேஞ்ச் as எவ்வாறாக லூஸ் அக்ரிகேட்ஸ். லூஸ்னா இடைவெளி விட்டு குழுவாக அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு குழுக்கு நடுவில் இடைவெளி இருக்கும். அண்டு டோன்ட் ஃபார்ம் டிஷ்யூஸ். இது என்ன செய்யாது, இந்த இடைவெளி விட்டு இருக்கக்கூடிய இந்த டிஷ்யூ இந்த செல்லுகள் டிஷ்யூகளை உண்டாக்காது. உதாரணமாக தி எக்ஸிபிட் செல்லுலார் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போ எக்ஸிபிட் அது காண்பிக்கும், நான் ஒரு குழுவாக இருக்குன்னு காமிக்குமா தவிர இது டிஷ்யூகளை உண்டாக்காது. தி எக்ஸிபிட் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போ ஒரு அமைப்போட செல் மட்டத்தை காண்பிக்கும். இது ஒரு குழு, இது ஒரு மட்டம், அது ஒரு மட்டம்னு காண்பிக்குமா தவிர டிஷ்யூகளை உண்டாக்காது. தெர் இஸ் எ டிவிஷன் ஆஃப் லேபர் எமங் த செல்ஸ் அப்படின்றான். இந்த செல்லுகளுக்கு மத்தியில் தெர் இஸ் எ டிவிஷன்னா தொழில் பிரிவுன்னு அர்த்தம். தெர் இஸ் எ டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னா தொழில் பிரிவு. தொழில் பிரிவு சரி, செயல்பாடுகளில் வேற்றுமை, ரைட்டா. தெர் இஸ் எ டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்றான். அப்போ தொழில் பிரிவு இங்கே இருக்கிறது. எங்கே? எமங் த செல்ஸ். இந்த ஸ்பாஞ்ச் செல்லுக்கு மத்தியில் தொழில் பிரிவுகள் இருக்கின்றன. அண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட். டிஃப்ரெண்ட் டைப்னா பலதரப்பட்ட செல்கள் இந்த ஸ்பாஞ்சிலே பலவிதமான செல்கள் இருக்கிறது. ஆர் அவைகள் எவ்வாறாக இருக்குது? ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட். ஃபங்க்ஷன்னா செயல்படுவதில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. செயல்பாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்று செய்கிற வேலை இன்னொன்று செய்யாது. அதான் தனித்தனியாக வேலை செய்யும். இது ஒரு வேலை செய்யும், அது ஒரு வேலை செய்யும், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு இன் ஸ்பாஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தி அவுட்டர் லேயர் இஸ் ஃபார்ம்டு பை பைனாகோசைட்ஸ். அப்போ ஏற்கனவே இப்போ நம்ம படிச்சிருக்கோம் எண்டோடர்ம் எக்ஸோடர்ம் லேயர்னு படிச்சிருக்கோம் இல்லையா. எண்டோடர்ம் என்னது உள்ள லேயர், எக்ஸோடர்ம் வெளியில் உள்ள லேயர். இப்போ தசை இருக்குது, தசைக்கு வெளியில் உள்ள லேயர் வந்து எக்ஸோடர்ம், உள்ளது எண்டோடர்ம். அப்போது அதே மாதிரி இங்கே 2 லேயர் இருக்குது. இந்த ஸ்பாஞ்சஸில் தி அவுட்டர் லேயர் இஸ் ஃபார்ம், வெளியில் உள்ள லேயர் வந்து இஸ் ஃபார்ம் உண்டாக்கப்பட்டுள்ளது. யாரால்? பைனாகோசைட்ஸால் வெளியில் உள்ள லேயர் உண்டாக்கப்பட்டுள்ளது. அந்த இது எப்படி இருக்குன்னா அந்த செல்கள் பிளேட் லைக் செல்ஸ். இது பிளேட் வடிவத்தில் உள்ள செல்லுகள். அது என்ன செய்யுதுன்னா தட் மெயின்டைன் த சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பாஞ்ச். இந்த செல்லுகள், இந்த பினாகோசைட்ஸ் செல்லுகள் என்ன செய்கிறது? மெயின்டைன்னா கட்டுப்படுத்துகிறது. எதை கட்டுப்படுத்துகிறது? இந்த சைஸ்னா வடிவம் மற்றும் ஸ்ட்ரக்சர் அமைப்பு. அந்த ஸ்பாஞ்சோட, அந்த உயிரின ஸ்பாஞ்சோட அமைப்பு மற்றும் வடிவத்தை இது உண்டாக்குகிறதுன்னு அர்த்தம். கட்டுப்படுத்துகிற மெயின்டைன்னா கட்டுப்படுத்துகிறது, உண்டாக்குகிறதுன்னு அர்த்தம். அண்டு இன்னர் லேயர் இஸ் ஃபார்ம்டு பை கோஆனாசைட்ஸ். புரியலன்னா கீழே பார்த்துக்கோங்க. உள்ள லேயர் வந்து யாரால் உண்டாக்கப்பட்டுள்ளது? கோஆனாசைட்ஸ் என்ற செல்களால் உண்டாக்கப்பட்டுள்ளது. வெளியில் உள்ளது என்னது? பைனாகோசைட்ஸ், கேட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு these are flagellated collar cells that creates and maintain water flow through the sponge, thus facilitating respiratory and digestive functions அப்படின்றான். அப்போ இவைகள் flagellated collar cells, ஒரே இது பேர் flagellated collar cellsனால் கசை இலை கொண்ட காலர் செல்லுகள்னு அர்த்தம். அப்போ கசை இலைன்னு என்னது? என்ன வடிவத்தில் இருக்குன்னா இந்த flagellated collar cell என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குமா? நூல் மாதிரி இருக்கும், நூல் வடிவத்தில் உடம்புல இருக்கும். இது என்ன? இது உயிரினத்துக்கு என்ன எதுக்கு உதவி பண்ணுறது? இப்போ எனக்கு இந்த flagellated collar cell எனக்கு அது எப்படி உதவி செய்யுதுன்னா மூவ்மெண்ட், நடப்பதற்கு, நீந்துவதற்கு, இதுக்கெல்லாம் இந்த flagellated collar cells உதவி செய்யுது. அப்போ இந்த ஸ்பாஞ்சில் இந்த flagellated collar cells மொத்தம் படிக்கணும். அப்போ நீங்கள் உண்மையிலேயே flagellated அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனோட மீனிங் வேறு. ஆனால் இங்கே வந்து flagellated collar cells தான். flagellated collar cells என்னது? அப்போ இது அந்த நீந்துவதற்கும் நடப்பதற்கும் உதவி செய்யக்கூடிய செல். தீஸ் ஆர் இவைகள் flagellated collar cells that create, அது வந்து உண்டாக்குகிறது. இந்த flagellated தீஸ் ஆர்னால் இங்கே இருக்கிறது. ஏன்னா இந்த flagellated collar cells இதில் இருக்குது, இது ஸ்பாஞ்சில். அது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அதே அவைகள் கிரியேட் உண்டாக்குகிறது, அண்டு என்ன உண்டாக்குகிறது, அண்டு மெயின்டைன். கிரியேட்னு உண்டாக்குகிறது மற்றும் மெயின்டைன் நிர்வாகம் செய்கிறது. அப்படின்னா வேலையை செய்கிறது, வேலைப்பாடை செய்கிறது. மெயின்டைன் வேலைப்பாடை செய்கிறது. என்ன மாதிரி வேலைப்பாடு? வாட்டர் ஃப்ளோ த்ரூ த ஸ்பாஞ்ச். வாட்டர் ஃப்ளோனா ஸ்பாஞ்சுக்கு நடுவில் தண்ணி, ஸ்பாஞ்சுக்கு உள்ள தண்ணியை கொண்டு செல்லும். கடலில் நீந்திட்டு இருக்கு இல்லையா, அப்போ கடல் தண்ணியை அந்த உடம்பு வழியாக கூடி உள்ளே கொண்டு போகும். அந்த வேலையை இது செய்யுது, ரைட்டா. அதை தான் சொல்கிறான். தட் கிரியேட் அண்ட் மெயின்டைன் வாட்டர் ஃப்ளோ. வாட்டர்னா நீர் செல்வது. எதை? துரு ஸ்பாஞ்சு வழியாக நீர் செல்வதை இது அந்த வேலையை செய்கிறது. மெயின்டைனாக செய்கிறதுன்னு அர்த்தம். தஸ் அது எதுக்கு செய்கிறது அப்படின்னா தஸ்
ஃபெசிலிட்டேட்டிங் ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஃபெசிலிட்டேட்டிங்கிறது அதாவது எளிதாக்குகிறது. எதை? ரெஸ்பிரேட்டரின்றது சுவாசம். அந்த மீன் அந்த ஸ்பாஞ்சுக்கு சுவாசம் வேணும்ல, ஆக்சிஜன் உள்ள போகணும்ல. கடலில் உள்ள மீன்கள் எப்படி சுவாசிக்குதுன்னா கடலில் தண்ணிக்குள்ளே உள்ள ஆக்சிஜனை செவில்கள் மூலியமாக சுவாசிக்கிறது, எடுத்துக்கணும். நம்ம காற்றுல உள்ள ஆக்சிஜன், ரைட்டா? ப்ளஸ் ஆகவே ஃபெசிலிட்டேட்டிங் உதவி செய்கிறது. எதற்கு? இந்த மாதிரி தண்ணி உள்ளே கொண்டு வந்து உதவி செய்கிறது. ஃபெசிலிட்டி உதவி செய்கிறது எதற்கு? ரெஸ்பிரேட்டரி சுவாசம் செய்வதற்கு மற்றும் டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன். டைஜஸ்ட்னா செரிமான செயல்பாடுகள். இந்த ரெண்டுக்கும் இந்த மாதிரி தண்ணி உள்ளே கொண்டு வந்து இது உதவி செய்கிறது. அடுத்து அனிமல்ஸ் சச்சஸ் ஸ்பாஞ்சஸ் லேக் நர்வஸ் டிசீஸ். அனிமல் வந்து மிருகங்கள் உதாரணமாக எவ்வாறாக இருக்குது? ஸ்பாஞ்சஸ் என்ன சொல்லுவாங்க? ஸ்பாஞ்சஸ்னால் அந்த ஸ்பாஞ்ச் என்ற ஒரு அனிமலானது லேக்னு இல்லை. என்ன இல்லை? நர்வஸ் டிஷ்யூ. நர்வஸ்னா நரம்பு தசைகள் இல்லை. நரம்புனா நம்ம நரம்பு இருக்கு இல்லையா, நரம்பு ஓடுறதுல ஒரு தசை தான். அந்த மாதிரி அதில் நரம்பெல்லாம் கிடையாது, ரைட்டா? எதில் நரம்பு கிடையாது? ஸ்பாஞ்சஸ்க்கு நரம்பு கிடையாது. அதனால் அனிமல்ஸ் சச்சஸ், அனிமல் மிருகங்கள், சச்சஸ் உதாரணமாக ஸ்பாஞ்சஸ் என்ற ஒரு மிருகம் லேக்னு இல்லை. என்ன இல்லை? நர்வஸ் டிஷ்யூ இல்லை, ரைட்டா? அண்டு மசில் டிஷ்யூனா தசை, அதாவது தசை டிஷ்யூனா நம்ம சதைகள், ரைட்டா? நம்ம கோழிக்கு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த கறி தசை தானே. அப்போது அந்த தசை டிஷ்யூகள் கிடையாது, ரைட்டா? வாட் டஸ் திஸ் டெல் யூ அபவுட் ஸ்பாஞ்சஸ்? இதன் மூலியமாக ஸ்பாஞ்சஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிறான். டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ என்னோட உடம்பு ஆர்கனைசேஷன். எனக்கு ஒவ்வொரு லெவலும் இருக்குது. ஒவ்வொரு டிஷ்யூ ஒரு லெவல் இருக்குது. கழுத்தில் உள்ள ஒரு டிஷ்யூ, காலில் உள்ள ஒரு டிஷ்யூ, அதனோட அளவு வேறு, இதனோட அளவு வேறு, அதனோட தடிமன் வேறு, இதனோட தடிமன் வேறு. என் மண்டையில் ஒரு டிஷ்யூ இருக்குது, அதுவும் அதனோட தடிமன் வேறு. அதுதான் டிஷ்யூ லெவல்னால் அதனோட அளவு, ரைட்டா? மட்டம், அதாவது தசையின் மட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மட்டம் எதில்? ஆஃப் ஆர்கனைசேஷன். என் உடல் என்ற ஒரு அமைப்பில் என்னோட டிஷ்யூ தசையின் மட்டம் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொன்றில் என்னென்ன மட்டங்கள் இருக்குன்னு பார்ப்போம், ரைட்டா? இன் சம் அனிமல்ஸ், சில மிருகங்களில் என்ன செல்ஸ் தட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன். சில மிருகங்களில் செல்கள் ஒரே மாதிரியான வேலைகளை செய்யும். செல்ஸு தட் பெர்ஃபார்ம் செய்யும், என்ன செய்யும்? சிமிலர் ஃபங்க்ஷன், ஒரே மாதிரியான செயல்பாடுகளை செய்யும். ஆர் அக்ரிகேட்டட் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். அது எதற்கு ஒரே மாதிரியான செயல்கள் செய்யுதுன்னா ஆர் அக்ரிகேட்டட்னா ஒன்றிணைந்து. சில மிருகங்களில் செல்லுகள் ஒன்றிணைந்து ஒரே மாதிரியான செயல்பாடுகளை செய்யும். எதற்கு? டு ஃபார்ம் டிஷ்யூ, சதைகளை உண்டாக்குவதற்கு செல்கள் ஒன்றிணைந்து ஒரே மாதிரியான வேலையை செய்யும் சில மிருகங்களில் தான். இன் சம் அனிமல்ஸ், சில மிருகங்களில் செல்ஸ் தட் பெர்ஃபார்ம், செல்லுகள் உண்டாக்குகிறது, செய்கிறது. எதை? சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அக்ரிகேட். சிமிலர் ஒரே மாதிரியான, ஆர் அக்ரிகேட்டட்னா குழுவாக இணைந்து, அதில் இணைந்து செய்கிறது. எதற்கு? டு ஃபார்ம் டிஷ்யூஸ், எதை? தசைகளை உண்டாக்க. செல்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் integrate in a highly coordinated fashions to perform a common function. அப்போ செல்ஸ் அந்த டிஷ்யூவில் செல்ஸ் ஆஃப் டிஷ்யூ, தசைகளில் உள்ள செல்லுகள் இன்டெகிரேட் இணைந்து, தசைகளில் உள்ள செல்கள் இணைந்து எப்படி இணைகிறது? இன் ஏ ஹைலி கோஆர்டினேட்டட் ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைலினா அதிகமான ஒருங்கிணைந்த வகையில், ஒன்றிணைகிறது இந்த செல்கள். எது? டிஷ்யூவில். எதற்கு? டு பெர்ஃபார்ம் ஏ காமன் ஃபங்க்ஷன். டு பெர்ஃபார்ம்னா செய்ய வேண்டி, எதை செய்ய வேண்டி? ஏ காமன் ஃபங்க்ஷன், ஒரு பொதுவான ஒரு செயல்பாட்டை செய்ய வேண்டிய செல்லுகள், சதைகளில் உள்ள டிஷ்யூ செல்லுகள் ஒரு ஹைலி கோஆர்டினேட்னா ஒரு மிகவும் ஒருங்கிணைந்த வகையில் இணைந்து செய்கிறது. மிகவும் ஒருங்கிணைந்த வகையில் இணைந்து செய்கிறது டிஷ்யூஸ். அப்போது எதற்கு அப்படின்னா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் நெர்வ் செல்ஸ் அண்ட் சென்சரி செல்ஸ். ஏன் இந்த மாதிரி வேலை செய்கிறதுனா இந்த பிரசன்ஸ் அதன் காரணமாக எதை? த பிரசன்ஸ் ஆஃப் நெர்வ் செல்ஸ் அண்ட் சென்சரி செல்ஸ்னால் நரம்பு செல்லுகளும் மற்றும் உணர்ச்சி செல்களும் இருப்பதனால இது ஒரு பொதுவான வேலையை செய்வதற்காக வேண்டி என்ன செய்கிறது? அதாவது ஒரு மிகவும் ஒருங்கிணைந்த வகையில் இந்த டிஷ்யூவில் இருக்க செல்லுகள் இணைந்து செயல்படுகிறது. The tissue level of organization is exhibited in a diploblastic animals like cnidarians.
அப்போ நல்லா அந்த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பில் உள்ள சதைகளின் மட்டம், அமைப்பின் சதைகளின் மட்டமானது இஸ் எக்ஸிபிட்னா தென்படுகிறது, வெளிப்படுத்துகிறது. எதை வெளிப்படுத்துகிறது? டிஷ்யூ தான் சொல்கிறான். இந்த ஒரு அமைப்பு உடம்பாகவே அந்த டிஷ்யூவோட அளவானது வெளிப்படுத்துகிறது. எதை எக்ஸிபிட்னா வெளிப்படுத்துகிறது. இன் டைப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். டைப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் என்னது? எக்ஸோடார்மே இருக்கணும், எண்டாடார்மே இருக்கணும். ரைட்டா? எக்ஸோடார்மே இருக்கணும், எண்டாடார்மே இருக்கணும். அதான் டைப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. அது எனக்கு இருக்குது. நான் டைப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் லைக் உதாரணமாக என்ன சொல்கிறான்? எந்த மிருகத்தை காமிக்கிறான்? சினிடேரியன்ஸ் ஒரு மிருகம் மாதிரி டைப்ளோபிளாஸ்டிக் அனிமல் இருக்கணும். அப்படின்னா அந்த டிஷ்யூகள் செய்கிறது. டிஷ்யூ லெவல், இந்த டிஷ்யூவோட அமைப்பில் உள்ள டிஷ்யூகள் இஸ் எக்ஸிபிட்டட் வெளிப்படுத்துகிறது. எப்படி? இன் டைப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் லைக் சினிடேரியன் என்ற ஒரு மிருகத்தை போல டைப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் பொதுவான பேர். டைப்ளோபிளாஸ்டிக்னா எண்டோடார்மே இருக்கணும், எக்ஸோடார்மே இருக்கக்கூடிய மிருகங்களில் இதை வெளிப்படுகிறது. இந்த அமைப்பு வெளிப்படுகிறது. இந்த செல்ஸ், இந்த டிஷ்யூகள். அப்போ நெக்ஸ்ட்டு, the formation of tissues is the first step towards evaluation of body plan in animal. இந்த டிஷ்யூ தான் நம்ம உடம்புல முத உண்டாகும். இப்போ இப்போ நான் குழந்தையாக இருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முத என்ன உண்டாகும்னா, எங்கள் அம்மா வகுத்தில் இருக்கும்போது எனக்கு தசைகள் தான் உண்டாகும். அதுக்கடுத்தது எலும்பு வளரும், மண்டை வளரும், இதெல்லாம் உண்டாகும். ஃபஸ்ட்டு வளர்கிறது தசை. ரைட்டா? அது தசை எதுக்கு வளருது? என் உருவத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி அந்த தசை ஃபஸ்ட்டு வளருது. அதை தான் சொல்கிறான். இப்போ த ஃபார்மேஷன் ஆஃப் டிஷ்யூனா தசை வளருவது, தசை உருவாக்கம். அதுதான் முதல் படி. இதுதான் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப். இதுதான் முதல் படியாக இருக்கிறது. எதற்கு முதல் படியே? ஏன் உருவம் உண்டாகுவதற்கு முதல் படி தசை உருவாக்கம். அதான் த ஃபார்மேஷன் ஆஃப் டிஷ்யூ. அப்படின்னா இந்த தசை உருவாக்கமானது ஈஸ் இருக்கிறது. த ஃபஸ்ட் ஸ்டெப் முதல் படியாக இருக்கிறது. எதற்கு? டுவர்ட்ஸ் அதற்காக வேண்டி எவாலுவேஷன் ஆஃப் பாடி பிளான் இன் அனிமல். அப்படின்னா மிருகமாகிய, நானும் மிருகம் தானே, மிருகத்தோட உடம்பு திட்டம். அப்போ என் மொத்த உடம்பு வளரக்கூடிய திட்டம். நான் சின்ன பிள்ளையா கருவில் இருக்கும்போது என் உடம்பு வளரக்கூடிய திட்டம், அது திட்டத்தின் பரிணாமம். எவாலுவேஷனா என்னை உண்டாக்கக்கூடிய ஒரு பரிணாமத்துக்கு முதல் படி என்னது? தசை உண்டாக்குவது தான் முதல் படி. அதுக்கடுத்தது என் உடம்பு உண்டாகும். அதான் எவாலுவேஷன். எதற்காக வேண்டிய முதல் படி? தசை. டுவர்ட்ஸ் எதற்காக வேண்டிய ஃபார்மேஷன் ஆஃப் டிஷ்யூனா திசை உண்டாவது இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல் படி. எதற்கு முதல் படி? டுவர்ட்ஸ் த எவாலுவேஷன் ஆஃப் த பாடி பிளான் இன் அனிமல். அதற்காக வேண்டியது இது முதல் படி. எதற்கு? டுவர்ட்ஸ்னா அதற்காக வேண்டி. எவாலுவேஷனா பரிணாமம். எதை பரிணாமம்னா என்ன? உருவத்தை உண்டாக்கக்கூடிய பரிணாமம் ஆஃப் பாடி பிளான். பாடினா உடலோட திட்டம் இன் அனிமல்ஸ் மிருகங்கள். ஆர்கன் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போ ஆர்கன் உறுப்பு, ஒரு என்னோட அமைப்பில் உள்ள உறுப்போட படிகள், உறுப்பின் படிகள். ரைட்டா? அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் அக்ரிகேட் டு ஃபார்ம் அன் ஆர்கன் டு பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்னால் பலதரப்பட்ட வழிகளில் உள்ள டிஷ்யூகள், அதாவது பல்வேறு வடிவங்களில் உள்ள டிஷ்யூகள். டிஃப்ரெண்ட் கைண்ட் பல்வேறு பிரிவுகளில் உள்ள டிஷ்யூகள். ஒவ்வொரு டிஷ்யூ ஒரு பிரிவில் இருக்கும். என்னோடய கிட்னி எடுத்துக்கிட்டாலே கிட்னிகள் ஒரு 50 வகையான டிஷ்யூ இருக்கும். ஒவ்வொரு டிஷ்யூ ஒரு வேலையை செய்யும். எல்லாம் ஒன்றிணைஞ்சு செஞ்சு தான் என் கிட்னி உண்டாகுது. என் பிரெயினில் எடுத்துகிட்ட எல்லாம் ஒரே டிஷ்யூ கிடையாது. ஒவ்வொரு டிஷ்யூ ஒரு பிரெயின் மூளைக்குள்ளே இருக்கக்கூடியது. ஏகப்பட்ட டிஷ்யூ இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு வேலையை செய்யும். அதெல்லாம் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு செய்யறதுனால என் மூளை வேலை செய்யும். ரைட்டா? அதில் ஒரு டிஷ்யூ அடிபட்டுச்சுன்னா மூளை குழம்பு போயிடும். அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ. அப்போ பல வகையான டிஷ்யூகள் அக்ரிகேட்னு இணைந்து, எப்படி என் கிட்னியில் உள்ள பல்வேறு வகையான டிஷ்யூகள் இருக்குது. ஒவ்வொரு டிஷ்யூகளும் ஒவ்வொரு வேலையை செய்யும். கிட்னிக்குள்ளேயும் எல்லாம் ஒன்றிணைந்த கிட்னியை செஞ்சுருக்கு. அதை சொல்லலாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூனா பல வகையான டிஷ்யூகள் அக்ரிகேட்னா ஒன்றிணைந்து டு ஃபார்ம் அன் ஆர்கன் உண்டாக்குகிறது. எதை? ஒரு ஆர்கனை உண்டாக்குகிறது. ஆர்கன் என்னது? ஒரு உறுப்பை உண்டாக்குகிறது. எதற்கு? டு பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். அந்த உறுப்பானது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு. அப்போ என் கிட்னி ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும், பிரெயின் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும். ரைட்டா? அப்படின்தான். அப்போ நெக்ஸ்ட்டு ஆர்கன் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் ஏ. அப்படின்னா ஆர்கன் லெவல் என்னது? உறுப்போட மட்டங்கள் ஆஃப் ஆர்கனைசேஷன். என்னோட அமைப்பில் உள்ள உறுப்போட மட்டங்கள் இஸ் ஏ போட்டிருக்கான். நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.